பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு மக்கள் புரட்சி வெடிப்பது வழக்கம். ஆனால் சமீபத்தில் மேற்கு வங்கத்தின் ஜார்கிராம் பகுதியில் அவர் செய்த ஒரு யதார்த்தமான செயல் இன்று உலகத்தையே வியக்க வைத்துள்ளது. ஒரு நாட்டின் பிரதமர் சாதாரண கடைக்கு சென்று ஒரு சாமானிய மனிதனைப் போல ஜால்முரி சாப்பிட்ட அந்த ஒரு நிமிடம் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்றுள்ளது. ஆனால் இந்த புகழை சகித்துக் கொள்ள முடியாத சிலர் கிளப்பிய வதந்திகளும் அதற்கு தகுந்த பதிலடியும் தான் இப்போதைய டாக். மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜார்கிராம் சென்றிருந்த பிரதமர் மோடி காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு கடையை பார்த்து அங்கு சென்றார். மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற சிற்றுண்டையான ஜால்முரியை அங்கிருந்த ஒரு சாதாரண கடைக்காரரிடம் வாங்கி விரும்பி சாப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு வலயங்களை தாண்டி ஒரு சாதாரண மனிதனாக அவர் அந்த மக்களுடன் கலந்த விதம் அவர் ஏன் மக்களின் பிரதமர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதற்கு சான்றாக அமைந்தது. சாப்பிட்டு முடித்ததும் உரிய விலையான 10 ரூபாயை அந்த கடைக்காரருக்கு வழங்கி நேர்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்தார். பிரதமர் மோடி அவர்கள் வழங்கிய அந்த 10 ரூபாய் நோட்டு இப்போது ஒரு பொக்கிஷமாக மாறிவிட்டது. அரிய பொருட்கள், பிரபலங்களின் நினைவுகளை சேகரிக்கும் ஆர்வலர்கள் அந்த 10 ரூபாய் நோட்டை பெறுவதற்காக போட்டி போட்டு வருகின்றனர். சமூக வலைதளங்களில் அந்த 10 ரூபாய் நோட்டிற்கு பதிலாக 1.11 லட்சம் ரூபாய் தருவதாக பலரும் முன்வந்துள்ளனர். இது வெறும் பணத்தின் மதிப்பு அல்ல, இது பிரதமர் மோடி மீது இந்த தேசம் வைத்துள்ள மாறாத அன்பின் மற்றும் மரியாதையின் அடையாளம். ஒரு பிரதமர் கையாண்ட ரூபாய் நோட்டுக்கே இத்தனை மதிப்பா என எதிர்க்கட்சிகள் ஆடி போயுள்ளன. வழக்கம் போல பிரதமர் மோடியின் இந்த நற்பெயரை கெடுக்க சில போலி செய்தியாளர்கள் கிளம்பிவிட்டனர். அந்த கடைக்காரர் உண்மையில் ஒரு கடைக்காரர் இல்லை என்றும் அவர் மாறு வேடத்தில் இருந்த எஸ்பிஜி அதிகாரி என்றும் அப்பட்டமான பொய்களை சமூக வலைதளங்களில் பரப்பினார். ஆனால் உண்மை எப்போதும் உறங்காது. மத்திய அரசு இந்த வதந்திகளை உடனடியாக மறுத்துள்ளது. அந்த கடைக்காரரின் பெயர் விக்ரம் ஷா என்கின்ற தீபக் குமார் என்பதும் அவர் பீகாரை சேர்ந்த ஒரு உழைப்பாளி என்பதும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏழை தொழிலாளியின் உழைப்பை கூட கொச்சைப்படுத்த துணியும் எதிர்க்கட்சிகளின் கீழ்த்தரமான அரசியல் இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. பிரதமர் வழங்கிய 10 ரூபாய்க்கு 1 லட்சத்திற்கும் மேல் தருவதாக ஆசை காட்டியது யார் மற்றும் எஸ்பிஜி அதிகாரி என்று பொய்யான செய்திகளை பரப்பியது யார் என்பது குறித்து இப்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரதமரின் யதார்த்தமான செயலை திசை திருப்ப முயன்ற விஷமிகள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். மக்களின் பேராதரவை பெற்று வரும் மோடி அவர்களை இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான வதந்திகளால் ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதே உண்மை. மக்களுடன் மக்களாக நின்று அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரே தலைவர் பிரதமர் மோடி மட்டும்தான். 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 கோடி மக்களின் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அதை நேர்மையாக கையாளுவதில் அவர் ஒரு சிறந்த வழிகாட்டி. வதந்திகள் வீழும், உண்மை என்றும் வெல்லும். ஜெய் ஹிந்த். மோடி மீதான அன்பு என்றும் குறையாது.